நடிகர் அஜித் குமார் குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறம் பேக் டு சினிமாவுக்கு வருவார் அப்படின்னு பார்த்தா பக்காவா அவரோட அந்த ஆம்பிஷன் நோக்கி டிராவல் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அடுத்த கட்டமாக தன்னுடைய ரேஸோட ஒரு பெரிய ஒரு மைல்கல் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இத்தாலியில் நடைபெறுகின்ற ஒரு மிகப்பெரிய அந்த ரேஸில் வந்து கலந்துட்டு இருக்காரு. அந்த ரேஸில் வந்து அவர் கார் ஓட்டுற அந்த ஒரு மேட்சை, அந்த ஒரு போட்டியை லைவாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அஜித் குமார் ரேசிங் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலே தொடங்கியிருக்காரு. ஸோ அந்த யூடியூப் சேனல் வழியாக இனி வரும் காலங்களில் அஜித் சம்பந்தமான அந்த ரேசிங் போட்டிகளில் எப்பெல்லாம் அஜித் ட்ராக்ல ரேஸ் ஓட்டுறாரோ அந்த டைமுக்கு கரெக்டாக ஆன்லைனில் அங்கே வந்துட போகுது லைவாக. ஸோ அஜித் ரசிகர்கள், அதுவும் குறிப்பாக வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மீது ஆர்வம் உள்ள அஜித் அப்படி பார்க்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இனிமேல் லைவாக பார்க்கலாம். ஸோ அந்த அஜித் குமார் ரேசிங் யூடியூப் சேனல்லேருந்து இனி ஒவ்வொரு மேட்சும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணப்படும். அவர் இட்டாலியில் நடைபெறுகின்ற அந்த ரேசிங்கில் கலந்துக்கிட்ட அந்த போட்டியை லைவ் பண்ணாங்க. ஸோ அஜித் வந்து அந்த காரில் சீறி பாயிற காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இனி வரும் காலங்கள்லையும் இது தொடரப்போகுது. அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 6 மாத காலம் ஃபுல்லாகவே ரேஸில் தான் இருக்க போகிறார். ஸோ இந்த சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ரேஸ் நடக்கும். ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் இந்த 6 மாத காலம் வந்து ஃபுல்லாகவே ரேஸில் கவனம் செலுத்துறதுக்கு தயாராக இருக்கார். ஸோ ஜூன் எண்டுலேருந்து தன்னுடைய படப்பிடிப்பில் கவனம் செலுத்துவார். ஸோ அடுத்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஒரு 4 மாதங்களில் முடிப்பார். அந்த படத்தை முடித்து அடுத்த ஆண்டு பொங்கலோ இல்லாட்டினோ ஏப்ரல்லையோ அந்த படம் ரிலீஸ் ஆகும். இதுதான் அவரோட இனிமே வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்க போகுது. ஸோ வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்க போகிறாரு. அந்த ஒரு படம் நிச்சயமாக இருக்கும். அது யார் டைரக்டர் அப்படிங்கிறத விரைவில் அறிவிக்க போகிறாரு. ஏற்கனவே வந்து அஜித்துக்கு வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு கதை சொல்லி அதை ஓகே பண்ணி வச்சுருக்காரு. ஸோ குட் பேட் அக்லிக்கு அப்புறம் தொடர்ந்து பேக் டு பேக் ஆதிக்கோட பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. அதே போல் தனுஷ் ஒரு கதை சொல்லியிருந்தார். ஆனால் தனுஷ் வந்து இப்போ பிஸியாக இருக்கிறதுனால அது உடனே இப்போ டேக் ஆஃப் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் அவர் ஒரு கதை சொல்லி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சிறுத்தை சிவா ஏற்கனவே அவரும் ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 3 பேரில் ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது யார் அப்படிங்கிறது இந்த மே முடிய போது. இந்த இத்தாலியிலேருந்து திருமணத்துக்கு அப்புறம் இமீடியட்டாக வந்து கதை கேட்குறதுக்கும் அந்த படத்தினுடைய அறிவிப்பு சம்மந்தமாக வெளியிடுறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்கும். ஸோ ஜூன் மிடில் அதற்கான அப்டேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜூன் எண்டு தன்னுடைய கெரியர் அடுத்த AK64 படத்தினுடைய அறிவிப்பை கொடுத்துட்டு ஷூட்டிங் போயிடுவார் அப்படிங்கிறதான் ஒரு தகவல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து விஜய் சேதுபதி நடித்த ஏஸ் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ விஜய் சேதுபதி அண்ட் யோகி பாபு காம்பினேஷனில் அந்த படம் வந்தது. ஸோ ஆறுமுக குமார் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஹீரோயினாக வந்து கன்னடத்தை சேர்ந்த நடிகை ருக்மணி வசந்த் அவங்க ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. ஸோ அது அவங்களோட முதல் படமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து சிவகார்த்திகேயனோட மதராசி படத்துலேயும் அவங்க தான் நடிச்சிருக்காங்க ஹீரோயினா. ஸோ அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு, பூமிகா நடித்த ஒரு ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் வந்து மையல் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது மைனா படத்தில் போலீஸாக நடித்த சேது வந்து ஹீரோவை நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை தாண்டி வந்து நரிவேட்டை அப்படின்னு மலையாளம், தெலுங்கு, தமிழ் 3 லாங்குவேஜ்லேயும் டோவினோ தாமஸ் நடித்த அந்த படம், அதில் சேரன் வந்து ஒரு முக்கியமான போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை தாண்டி வந்து இன்னும் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு 5லேருந்து 6 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. படைத்தலைவன் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. அது 2வது முறையாக போட்டியிலேருந்து பின்வாங்கியிருக்கு. அதற்கு காரணம் வந்து தியேட்டர் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் உண்மையில் இது ஃபைனான்ஷியல் இஷ்யூ தான் காரணம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த படம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. அதுலேருந்து 5 மாதம் தாண்டி மே 23 ரிலீஸ் ஆகிறதா சொல்லி ப்ரமோஷன்லாம் ஆரம்பித்தாங்க. சடனாக இப்போவும் வரல. இனி எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த 5 படங்களை தாண்டி லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன சூரியோட மாமன் ஆகட்டும், அப்புறம் வந்து சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் ஆகட்டும், இந்த 2 படங்களில் வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வந்து சுத்தமாக செல்ஃப் எடுக்கல. மாமன் படம் வந்து ஒரு கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் யாருமே படத்தை பார்த்துட்டு வந்து நல்லா இல்லைன்னு சொல்லலை, அழுதுட்டோம் அப்படிங்கிற வார்த்தை தான் அழுத்தி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு எமோஷனான படம். என்ன வந்து எதிர்பார்த்ததோட ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸே இல்லாமல் டூ மச் ஆஃப் எமோஷன்ஸ் படத்து வழியாக சொல்லியிருந்தாங்க. அதுதான் ஒரு குறையாக இருந்தது. ஸோ அந்த படமும் நல்லா போயிட்டுருக்கு. அதே போல் அதற்கு முன்பு 2 வாரத்துக்கு முன்பு ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த சம்மர் ஃபுல்லாகவே டூரிஸ்ட் ஃபேமிலி அண்டு சூரியோட மாமன் இந்த 2 படமே கலந்து கட்டி ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த வார ரிலீஸை தாண்டி இந்த 2 படங்கள் தான் கடந்த நேற்றும் இன்றுமா
கோல் வச்சுட்டு இருக்கு தேட்டர்ஸ்களில். ஸோ அப்படி பார்த்தா மாமன் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் வந்து ஒரு ப்ரமோஷன் அப்போ வந்து ஒரு குழந்தைகளில் காதுகுத்து விஷயமா ஒரு லேடி கேட்டாங்க. நிச்சயமாக நாங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகி பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதே ஒரு மூடோடு இருந்தீங்கன்னா நாங்களே வந்து இந்த காதுகுத்தி உங்கள் பசங்களுக்கு திருவிழா நடத்தி வைக்கிறோம் அப்படின்னு சூரி சொல்லியிருந்தார் மேடையில். அவர் சொன்ன மாதிரியே படமும் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு அவங்க குலதெய்வம் கோயிலில் இந்த அவங்களோட 3 பசங்களுக்கும் சூரியும் படத்தினுடைய இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜன் 2 பேரும் சேர்ந்து 2 குழந்தைங்களை மடியில் வச்சு, அப்புறம் அந்த பசங்களுக்குன்னு ஒரு பையன் மாமான் இருக்கான், அந்த பையன் மடியிலையும் இன்னொரு பையனை உட்கார வச்சு, ஸோ 3 பேருக்கும் மொட்டை அடித்து காது குத்தி அந்த ஒரு விசேஷத்தை நடத்தி வச்சிருக்காரு சூரி. ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு. அதாவது வந்து நாங்கள் என்ன எதிர்பார்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோமோ அது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. படத்தினுடைய வெற்றி என்பது வசூலில் மாத்திரம் கிடையாது. ஒரு குடும்பம் படம் பார்த்தாங்கன்னா அவங்க மனசில் வந்து இந்த படம் நிற்கணும், அவங்கள பாதிக்கணும். அந்த மாதிரி தமிழகத்தினுடைய பல நகரங்களில் பல குடும்பங்களுடைய மனதை அந்த படம் பாதிச்சிருக்கு. பல குடும்பங்களோட மனசில் ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிருக்கு. பல அக்கா தம்பிங்களை சேர்த்து வச்சிருக்கு. பல குடும்பங்களில் வந்து கணவன் மனைவி சண்டையை தீர்த்து வச்சிருக்கு. அப்படி பல விஷயங்கள் இந்த படம் நிகழ்த்தி காமிச்சிருக்கு. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச பெரிய சக்ஸஸ். ஸோ ஒரு படத்தின் மூலியமா இப்படி ஒரு வைப்ஸை கிரியேட் பண்ணலாமா அப்படிங்கிறது இந்த மாமன் படம் பூர்த்தி பண்ணியிருக்கு. உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது இந்த படம் கொடுத்ததில்லைன்னு சொல்லி சூரி ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காரு. ஸோ கலெக்ஷன் வைஸும் லாஸெல்லாம் ஆகலை. படம் நல்ல கலெக்ஷனாக கடந்த ஒரு வாரமாக சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. ஸோ இனி வரும் காலங்கள்லையும் அடுத்து இருக்கிற அந்த 1 வீக்கும் தொடரும். ஸோ தக்லை வர வரைக்கும் இந்த 2 படங்கள் தியேட்டரை ஆக்கிரமிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. எதிர்பார்த்த அளவு விஜய் சேதுபதியினுடைய ஏஸ் படமும் கொஞ்சம் கூட ரசிகர்களை கவரலை அப்படிங்கிறதுனால இந்த வாரம் வந்த எந்த படமுமே காம்படிஷனாக இல்லை இந்த படங்களுக்கு. அதனால டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் மாமன் படம் இந்த வாரமும் தொடரும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறோம். நன்றி.